السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إذا دخل شهر رمضان فتحت أبواب السماء وغلقت أبواب جهنم وسلسلة الشياطين. صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். பாக்கியம் நிறைந்த ஒரு மாதம், கண்ணியமான ஒரு மாதம், மகத்தான ஒரு மாதம், ரஹ்மத்தான ரமலானுடைய மாதத்தினுடைய முதல் ஜுமா இது. தொடர்ந்து 2 மாதங்களாக நாம் துவா கேட்டு வந்திருந்தோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபாலும் எங்களுக்கு பரக்கத்தை செய்வாயாக, ரமலானை அடைவதற்குண்டான அந்த பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக என்று சொல்லி தொடர்ந்து 2 மாதங்களாக நாம் கேட்ட துவாக்களை அல்லாஹு தஆலா அங்கீகரித்து இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் இங்கே அடைந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த ரமலானை முழுமையாக அடைந்து மென்மேலும் அதிகமாக இபாதத்துகளை செய்து இறை பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கியருள் புரிவானாக. அது மட்டுமல்லாமல் இனி அதிகமான ரமலான் மாதத்தை நாம் சந்திக்கக்கூடிய தௌஃபீக்கையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதத்தினுடைய இறுதியில் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். அதாவது அடுத்த நாள் ரமலானிற்கு முந்தைய நாளில் என்ன செய்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ரமலானை பற்றி உண்டான அந்த ஒரு ஆர்வமூட்டுதலை ஊட்டுகிறார்கள். எப்படி ஆர்வமூட்டுகிறார்கள் சொல்கிறார்கள். ஹதீஸில் வருகிறது, இது மிக நீண்ட ஹதீஸ். சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எங்களுக்கு பிரசங்கம் செய்தார்கள். இப்படி சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ் கத் அதல்லக்கும் ஷஹ்ருன் அதீம், ஓ மக்களே, உங்களிடத்தில் மகத்தான ஒரு மாதம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? ஷஹ்ருன் முபாரக், அது பரக்கத் செய்யப்பட்ட மாதம். வ ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு இரவை வைத்திருக்கின்றான். அந்த இரவு எப்படிப்பட்ட இரவு என்று சொன்னால் 1000 மாதங்களை விட சிறந்த இரவான லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீலா, அந்த மாதத்தில் நோன்பு நோட்பதை அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அது மட்டுமல்லாமல் இரவில் நின்று வணங்குவதை தத்தவ்வான், சுன்னத்தாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அதாவது தராவீஹ் தொழுவதை அல்லாஹ் தஆலா சுன்னத்தாக ஆக்கி வைத்திருக்கின்றான். வமன் அத்தா ஃபரீதத்தன் ஃபீஹி, அந்த மாதத்தில் யார் ஒரு ஃபர்லான வணக்கத்தை நிறைவேற்றுவார்களோ அவர்களுக்கு 70 ஃபர்லுகள் செய்த நன்மை அல்லாஹ் தஆலா தருகிறான். அது மட்டுமல்லாமல் ஒரு நஃபிலான வணக்கத்தை யார் அந்த மாதத்தில் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு ஃபர்லை நிறைவேற்றிய நன்மை அல்லாஹ் தஆலா தருகிறான் என்று சொல்லி தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வஹுவ ஷஹ்ரு ஸப்ர், இந்த ரமலானுடைய மாதம் இருக்கின்றதே இது சபருடைய மாதம், அதாவது பொறுமையின் மாதம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். காரணம், நோன்பாளிக்கு பலவிதமான இடையூறுகள் என்பது வரும், உலக ரீதியான பிரச்சனைகள் என்பது வரும், அல்லது உடல் ரீதியான பிரச்சனைகள் என்பது வரும். அவைகள் அனைத்தையும் பொறுத்து கொண்டு அவர் அல்லாஹ்வுடைய அந்த நன்மையை ஆதரவித்தவராக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்கிறார்கள், அஸ்ஸப்ரு தவாபுல் ஜன்னah, அந்த பொறுமையின் கூலி இருக்கின்றதே அது சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நோன்பு என்பது வந்துவிட்டால் நாம் நோன்பை திறக்க வேண்டும். அந்த நோன்பை திறப்பதற்காகத்தான் மார்க்கம் நமக்கு இஃப்தார் என்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றது. அந்த இஃப்தார் நிகழ்ச்சியை பற்றி ஹதீஸில் வருகிறது, மன் ஃபத்தர ஃபீஹி ஸாயிமன், யார் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வாரோ கானலஹு மக்ஃபிரத்தல் லிதுனூபிஹி, அவர் தன் பாவங்கள் அனைத்தும் என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது சஹாபாக்கள் இப்படி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு வசதி இல்லையே, எங்களில் அதிகமானவர்கள் வசதி இல்லாமல் இருக்கின்றார்களே, நாங்கள் எப்படி ஒரு நோன்பாளிக்கு பொறுப்பெடுத்து எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்வது என்று சொல்லி கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் இதுதான், நீங்கள் வயிறு நிரம்ப அந்த நோன்பாளிக்கு உணவளிக்க வேண்டும் என்று தேவையில்லை, மாறாக ஒரு மிடரு தண்ணீரோ அல்லது ஒரு பேரித்தம்பளமோ அல்லது ஒரு மிடரு பாலோ அளித்தாலே நீங்கள் போதும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவார். அது மட்டுமல்ல, வகான லஹு மிஸ்ல அஜ்ரிஹி மின் கைரி அயன்தகிஸ மின் அஜ்ரிஹி, நோன்பாளிக்கு என்ன நன்மை அல்லாஹ் தஆலா அளிக்கின்றானோ அதே நன்மை யார் நோன்பு திறப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்கிறார்களோ அது உடலாலும் சரி அல்லது பொருளாலும் சரி அவர்களுக்கு அதே நன்மை அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுகிறான். ஆனால் அந்த நோன்பாளுடைய நன்மையிலிருந்து எந்த விதமான நன்மையும் குறைக்கப்படாது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ரமலான் மாதத்தை நபி அவர்கள் 3 பாகங்களாக பிரிக்கின்றார்கள். முதலாவதாக சொல்கிறார்கள், வஹுவ ஷஹ்ருன் அவ்வலஹு ரஹ்மா, இந்த மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் இருக்கின்றதே ரஹ்மத்துடைய 10 என்பதாக சொல்கிறார்கள். வ ஔஸதுஹு மக்ஃபிரா, நடுப்பத்து இருக்கின்றதே இது மக்ஃபிரத், அதாவது மன்னிப்பு வழங்கப்படக்கூடிய 10 நாட்கள் என்பதாக சொல்கிறார்கள். கடைசி 10 நாட்கள் என்பது அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படக்கூடிய நாள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்துடைய சிறப்புகளை பற்றி சஹாபாக்களிடத்தில் ஷாபானுடைய இறுதியில் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், சஹாபாக்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய சிறப்புகளை சொல்லி காட்டுவார்கள். அது மட்டுமல்ல, இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால், எப்பொழுது ரமலான் மாதம் வந்துவிட்டால் அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை திறந்து விடுகிறான், நரகத்துடைய வாயில்களை அனைத்தும் மூடி விடுகிறான். அது மட்டுமல்ல, அட்டூழியம் புரியக்கூடிய ஷைத்தான்களை அல்லாஹ் தஆலா விலங்கி விட்டு விடுகிறான் என்று சொல்லி ஹதீஸில் நாம் பார்க்க முடியும். இதனால் தான் மற்ற மாதங்களில் கிரைம் ரேட் என்பது ஜாஸ்தியாக இருக்கும் நம்மிடத்தில். ஆனால் ரமலான் மாதம் வந்துவிட்டால் அது ஏதோ ஒரு உள்ளத்தில் ஒரு இலகிய தன்மை என்பது வந்துவிடும், பாவம் செய்யக்கூடாது என்ற ஒரு எண்ணம் வந்துவிடும். அதனால் தான் தொழுகைக்கும் கூட தொழுகையாளிகள் அலையலையாக அலைமோதி
ஓதிக்கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் ஷைத்தான்கள் அங்கே விளங்கிடப்படுகின்றன, அட்டூழியம் புரியக்கூடிய ஷைத்தான்கள் அங்கே விளங்கிடப்படுகின்றன. இதுவரைக்கும் அடுத்து பெருநாள் பிறை தெரிகின்ற வரைக்கும் அந்த ஷைத்தான்கள் வெளியே வந்து எந்த விதமான அட்டூழியங்களும் புரிய முடியாது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்துடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த ரமலான் என்று வந்துவிட்டால் நோன்பு என்பது இங்கே கடமையாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அதைதான் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுக்கு நோன்பு நோற்பது கடமையாகி விட்டது. எப்படி இதற்கு முன் சென்ற சமுதாயத்தவர்களுக்கும் நோன்பு நோற்பது கடமையோ அதே போன்று உங்களுக்கும் நோன்பு நோற்பது கடமையாக ஆகிவிட்டது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிறார். முன் சென்ற சமுதாயத்தவர்களுக்கு நோன்பு பல்வேறு விதமாக இருந்தது. உதாரணமாக சொல்ல போனால் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோக்கிறார்கள். அவர்களுக்கு ஏன் நோன்பு நோக்க சொன்னான் அல்லாஹ் தஆலா என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து விட்டார்கள். நீங்கள் ஊருக்குள் போய் சேர்ந்தால், நீங்கள் உங்கள் ஊர்வாசிகளை நீங்கள் அடைந்தால் நீங்கள் இப்படி சொல்லுங்கள், இன்னி நதருத்துல் லிர்ரஹ்மானி ஸௌமா, நான் ரஹ்மானிற்காக வேண்டி ஒரு நோன்பை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செய்து விட்டான், நீங்கள் யாரிடத்திலும் பேசக்கூடாது, சும்மா செய்கினியா நீங்கள் சொல்லி காட்ட வேண்டும். அதற்கு பிறகும் கூட அந்த குழந்தை யாருடையது என்று சொல்லி அந்த ஊர் மக்கள் யூதர்கள் கேட்கும் பொழுதும் கூட அந்த குழந்தையின் பக்கம் தான் செய்கினை காட்டினார்கள். அதாவது முந்தைய உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா மௌன விரதத்தை நோன்பாக ஆகி வைத்திருந்தான். இப்போ எப்படி நம்ம சஹரிலிருந்து மகரிப் வரைக்கும் நாம் சாப்பிடாமல் இருக்கின்றோமோ அதே போன்று முன் சென்ற உம்மத்திற்கு மௌன விரதத்தை அல்லாஹ் தஆலா நோன்பாக ஆக்கி வைத்திருந்தான். அதே போன்றுதான் உங்களுக்கும் இந்த நோன்பு கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்கிறது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்துடைய மற்றொரு சிறப்பை சொல்வார்கள். குல்லு அமலி இப்னி ஆதம் யுதாஃபுல் ஹஸனாத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா. இந்த ஆதமுடைய மகன் செய்கின்றானே ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் தஆலா 10 நன்மைகளை அல்லாஹ் தஆலா எழுதுகிறான். 10 இருந்து இலா 700 லிஅஃபின் 700 மடங்கு வரை அல்லாஹ் தஆலா நன்மைகளை எழுதுகிறான். ஒரு சில செயல்கள் இருக்கின்றது, ஒன்று செய்தால் 7 நன்மை, ஒன்று செய்தால் 70 நன்மை, ஒன்று செய்தால் 700 நன்மை, ஏன் ஒன்று செய்தால் 70,000 7 லட்சம் நன்மை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இல்ல ஸௌம், இந்த நோன்பை தவிர, இந்த நோன்பு என்பது எனக்காக வேண்டி வைக்கப்படுகின்றது. ஒரு நோன்பாளி பகல் முழுவதும் தாகித்திருக்கிறார், பசித்திருக்கிறார், அவர் தனது மனோ இச்சைகளை விட்டு அனைத்தும் தவிர்த்திருக்கிறார். எனவே இல்ல ஸௌம், இந்த நோன்பை தவிர, ஏனென்றால் இந்த நோன்பு என்பது எனக்காக வேண்டி வைக்கப்படுகிறது. வான அஜ்ஸி பிஹி, இந்த நோன்பிற்கு நானே கூலியாக ஆகிவிடுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒன்று அல்லாஹ்வே கூலி தருகிறான் என்ற அர்த்தம், அல்லது வஅன உஜ்ஸா பிஹி, நானே கூலியாக ஆகிவிடுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலாவே சொல்கிறார். அல்லாஹ்வே நமக்கு கூலியாக கிடைத்து விட்டால் அதை விட மிகப்பெரிய கூலி நமக்கு என்ன வேண்டி இருக்கின்றது? கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் தங்கள் ஹசானாவை திறந்து விட்டு பணிப்பெண்களை எல்லாம் அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், ஹசானா அதுல தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் எல்லாம் இருக்கும். அந்த கசானாவை திறந்து வைத்து ஹாரூன் ரஷீத் கலீஃபா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கசானால உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கலாம், அதாவது நீங்க என்ன பொருளை கை வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னோன்னே பணிப்பெண்கள் எல்லோரும் ஓடி வந்து தங்கத்தில் கை வைத்தார்கள். பெண்களை நம்ம சொல்லவே வேண்டாம், தங்கத்து மேல கொள்ள புரிய அவங்களுக்கு, வைரத்தின் மேல கொள்ள பிரியம் அவருக்கு, ஆபரணம் என்று வந்துவிட்டால் கொள்ளை பிரியம், அந்த ஆபரணங்கள் மீது கை வைத்தார்கள். ஆனால் ஒரே ஒரு பெண்மணி என்ன செய்யறாரு சொன்னால், கலீஃபா ஹாரூன் ரஷீதை கையை பிடிச்சிட்டாங்க. அவங்க உஷாராயிட்டாங்க. ஏன்னா கலீஃபா கசானால தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த கசானாவில் நீங்க எதெல்லாம் தோடுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் அப்படின்ட்டாங்க. அந்த ஒரு பணிப்பெண் மட்டும் கலீஃபாவுடைய கையை பிடித்துக் கொண்டால், காரணம் கலீஃபா கிடைத்து விட்டால் எல்லாமே கிடைச்சிரும்ல. அதே போன்றுதான் இந்த நோன்பை நாம் வைத்து விட்டால் அல்லாஹ் தஆலாவே நமக்கு கிடைத்து விடுகிறார் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கின்றதே, பெயர் ரமலானுடைய அர்த்தம் கரிக்கக்கூடியது என்ற அர்த்தம், கரித்து விடுதல் என்ற அர்த்தம், பொசுங்குதல் என்ற அர்த்தம். காரணம் என்ன? இந்த ரமலான் மாதத்தை, இந்த ரமலான் மாதத்தின் பொருட்டால்
அல்லாஹு தஆலா நமது பாவங்கள் அனைத்தையும் பூசிக்கி விடுகிறான், கரித்து விடுகிறான் என்ற ஒரே அர்த்தத்தில் இந்த மாதத்திற்கு ரமலான் என்று பெயர் வந்தது என்று சொல்லி முஹத்திஸீன்கள் எழுதுவார்கள். ஆக இரண்டு நோக்கங்களுக்காகவே நாம் நோன்பை வைக்கிறோம். ஒன்று உலக ரீதியில், இன்னொன்று மறுமை ரீதியில். உலக ரீதியில் என்ன நோக்கம்? ஏழைகளுடைய பசி நாம் உணர வேண்டும். ஏழைகள் எவ்வாறு பட்டினியாக பசியாக பஞ்சத்தில் வாடி இருக்கின்றார்களோ அவர்களுடைய பசியை நாமும் உணர வேண்டும், அவர்களுடைய தாகத்தை நாமும் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றார். இதனால் தான் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் 7 ஆண்டுகள் பஞ்ச ஆண்டு என்பது உண்டானது. அந்த 7 ஆண்டுகளில் அவர்களிடத்தில் தான் அரிசி இருந்தது, பருப்பு இருந்தது, மற்ற எல்லா தானியங்களும் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் கையில் வைத்திருந்தார்கள். ஆனால் அவைகளை மக்களுக்கு வழங்கினார்கள் தவிர தான் என்ன செய்யவில்லை, தன் குடோனில் பதுக்கிக் கொண்டு தன் குடும்பத்தார்களுக்கு என்றோ அல்லது தனக்கென்றோ ஒதுக்கி வைத்து சாப்பிடவில்லை. மாறாக முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பஞ்ச ஆண்டுகளில் பெரும்பாலும் பட்டினியாகவே கழித்தார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடியும். ஆகையால் ஒரு நபி அவரிடத்தில் அந்த உணவுடைய கசானாக இருக்கின்றது, ஆனால் என்ன செய்யவில்லை, ஏழைகளுடைய பசி உணர வேண்டும் என்று சொல்லி தாங்கள் சாப்பிடாமல் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடியும். அதே ஒரு நோக்கத்திற்காக அல்லாஹ் தஆலா நமக்கு இங்கே நோன்பை கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். ஒன்று, ஏழைகளுடைய பசியை நாம் உணர வேண்டும். இரண்டாவதாக ஒரு நோக்கம் என்னவென்று தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாவுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி, இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இங்கே நோன்பை நமக்கு கட்டாயமாக ஆக்குகிறான். ஒருவருடைய நோன்பு சரியான நோன்பு என்று சொல்லி எப்பொழுது தெரியுமா? அவருக்கு தக்வா என்பது வளர வேண்டும். அல்லாஹ் இருக்கின்றான், நாம் செய்யக்கூடிய செயலெல்லாம் அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்லி அவருக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் வந்துவிட்டால், இறையச்சம் வந்துவிட்டால் அவர்களுடைய நோன்பு சரியான நோன்பு என்று சொல்லி முஃபஸ்ஸிரீன்கள் இங்கே எழுதுவார்கள். ஆக நோன்பு வைக்கக்கூடிய இன்னொரு காரணம் நமக்கு தக்வா என்பது வளர வேண்டும், இறையச்சம் என்பது வளர வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இங்கே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், நமக்கு நோன்பை கட்டாய கடமையாக ஆக்குகிறான். நாம் நினைப்பதை போன்று இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டத்தில் ஃபஜர் வரைக்கும் சாப்பிட்டு சஹர் எல்லாம் முடிந்து விட்டு ஃபஜர் தொழுது விட்டு அடுத்து மகரிபில் நோன்பு திறப்பது போன்று அல்ல. மாறாக அவர்கள் இஷா தொழுகைக்கு பின்னால் தூங்கிவிட்டால் அவர்களுக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது. நம்ம தூங்கிட்டு என்ன செய்கிறோம், சஹருக்கு எழுச்சி 4:45 கூட எழுச்சி நம்ம சாப்பிட்றோம். ஆனால் முன்றைய அதாவது இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி அல்ல. ஒரு சஹாபி அப்படிதான், அபூ கைஸ் இப்னு சிர்மா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு விவசாயி, அன்சாரி சஹாபி, வயலில் வேலை பார்த்து கொண்டு இஷாவெல்லாம் தொழுது முடித்து வீட்டுக்கு வருகிறார். மனைவி இடத்தில் கேட்கிறார், எனக்கு சாப்பிட தாருங்கள் என்று சொல்லி கேட்கிறார். களைப்பில் தூங்கி விடுகிறார். தூங்கிட்டு இருக்கிறாங்க. மனைவி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இவங்க முன்னாடி பாத்திரத்தை வச்சா இவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மனைவிக்கு ஒரு சந்தேகம், இப்போ ஒரு எழுப்பிட்டானா என்ன செய்ய முடியாது, இவரு சாப்பிட முடியாது, பேசாமல் இவரை நம்ம தூங்கவே வச்சிருவோம், ஃபஜருக்கு எஞ்சா எழுந்திட்டு போட்டோம்னு சொல்லி அந்த சஹாபி ஃபஜருக்கு எழுந்து விட்டார். ஃபஜருக்கு எழுந்தோடனே அவர் யோசிக்கிறாரு, ஆஹா நம்ம இஷா வரைக்கும் தானே சாப்பிட முடியும், இஷாக்கு பின்னாடி தூங்கிட்டானா அல்லாஹ் தஆலா எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு என்று சொல்லி என்ன செய்கிறார், தொடர் நோன்பை அவர் அப்படியே கண்டினியூ செய்கிறார். மறுநாள் விவசாய நிலத்திற்கு சென்று விவசாயம் செய்கிறார். மயக்கமுற்று கீழே விழுகிறார். கீழே விழுந்த பின்னால் தகவல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறது. சற்று மௌனமாக அமைதியாக இருக்கின்றார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இருக்கிறான், குலு வஷ்ரபு ஹத்தா யதபைன லக்குமுல் கைத்துல் அப்யது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர், நீங்கள் உண்ணுங்கள் பருங்கள் எதுவரைக்கும் என்றால் ஹத்தா யதபைன லக்குமுல் கைத்துல் அப்யது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர், அதாவது ஃபஜ்ரில் இருந்து கருப்பு நூலில் இருந்து வெள்ளை நூல் எப்பொழுது பிரியுமோ அது வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான். அதாவது இந்த ஆயத்துடைய கருத்து என்னவென்றால், சஹர் முடிகின்ற வரைக்கும், அதாவது ஃபஜ்ருடைய ஆரம்ப நேரம் வரைக்கும், எப்பொழுது ஃபஜ்ருடைய வக்த் ஆரம்பமாகிவிட்டதோ அத்தோடு நீங்கள் என்ன செய்யணும், அனைத்தும் நிறுத்திவிட வேண்டும். அது வரைக்கும் உங்களுக்கு உண்பதற்கும் பருவதற்கும் அனுமதி உள்ளது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். ஆனால் ஒரு சஹாபி என்ன செய்தார் என்று சொன்னால், ஆயத்துடைய வெளிரங்கத்தை பார்த்தார், ஆயத்துடைய உட்கருத்துக்களை பார்க்க வேண்டும். அதனால் தான் நாம் சொல்லுகிறோம், ஹதீஸுடைய விளக்கங்களை எடுத்து பார்க்க வேண்டும், குர்ஆனுடைய தஃப்சீர்களை எடுத்து பார்க்க வேண்டும். ஒரு சஹாபி என்ன செய்தார் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா என்ன சொல்லிட்டான்,
கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் பிரிக்கிற வரைக்கும் அது வரைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதுனால ஒரு சஹாபி என்ன செஞ்சிட்டாரு, வீட்டுக்கு வெளியே கருப்பு நூலை கட்டி வச்சிட்டாரு, அது கீழே வெள்ளை நூலை கட்டி வச்சிட்டாரு. கட்டி வச்சுட்டு உட்காந்து என்ன செய்ய சாப்பிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த கருப்பு நூல்லேருந்து வெள்ளை நூல் வானம் மாறுதா, அதாவது வெள்ளை கலர் நூலை அந்த வான கலரும் மாறுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. நூல் கலர்ல என்ன செய்யணும், வெள்ளை நூல் கலர் வானமும் மாறணும், அது வரைக்கும் சாப்பிடணும்னு சொல்லி நினைச்சிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. சஹாபாக்கள் இதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது நபி அவர்கள் அவரை அழைத்து இப்படி சொன்னார்கள். ஹதீஸில் பதிவாக இருக்கின்றது, இன்னக்கல அலியுல் கஃபா, உனக்கு ரொம்ப பெடரி பெருத்து போயிருக்குது. அதை நம்ம ஒருத்தனை பார்த்து சொல்லுவோமா இல்லையா, ஒரு அறிவு ஜீவி, ஒரு அறிவு அப்படியே வழியுது அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா. அதே போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபுகள் இப்படி சொல்வார்கள், இன்னக்கல அலியுல் கஃபா, உனக்கு பெடரி பெருத்து போயிருக்கின்றதா, அப்படி அல்ல, சஹர் வரைக்கும் சாப்பிடலாம் என்று சொல்லிதான் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். சஹர் நேரம் வந்து விட்டால், அதாவது ஃபஜர் என்பது ஆரம்பமாகிவிட்டால் அத்தோடு நாம் சாப்பிடுவது குடிப்பது அனைத்தும் நாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி இங்கே நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். சஹருடைய உணவை பொறுத்த வரைக்கும் நபியர்கள் சொல்கிறார்கள், தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கத்துன், சஹர் உணவை நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அந்த சஹரில் பரக்கத் என்பது இருக்கின்றது. வயிறு நிரம்ப சாப்பிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு விடது தண்ணீர் அல்லது ஒரு பேரித்த பழம் இருந்தாலும் கூட சரி, அதை சாப்பிட்டு விட்டால் அதற்குண்டான சக்தியை அந்த நாள் முழுவதும் நாம் எப்படி கடத்தலாம் என்ற ஒரு சக்தியை அல்லாஹ் தஆலா அந்த ஒரு பேரித்த பழத்தின் மூலமாகவோ அல்லது அந்த ஒரு விடது தண்ணீர் மூலமா அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவான். சஹர் செய்வது சுன்னத்தாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த சஹர் தான் நமக்கும் அஹ்லே கிதாபுகள் என்று சொல்லப்படக்கூடிய யூத நசாராக்களையும் பிரித்து காட்டுகின்றது. ஏனென்றால் அவர்களுடைய நோன்பில் சஹர் செய்வது என்பது கிடையாது, நமது இஸ்லாத்தில் தான் சஹர் செய்வது என்பது இருக்கின்றது. எனவே நீங்கள் சஹர் செய்யுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். ஆக இந்த ரமலான் மாதத்தில் நாம் அதிகமாக நல்ல அமல்களை செய்ய வேண்டும். அதிகமாக நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்று மென்மேலும் அதிகமான ரமலான் மாதத்தை நாம் சந்திக்கக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் தொழுது கொள்ளுங்கள்.